warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulil karim. Amma ba'd. Qala Allahu ta'ala fi kalamihil karim wal furqanil mubin. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu kutiba alaykumus siyamu kama kutiba alal ladzina min qablikum la'allakum tattaqun. Sadaqallahu mawlana al-alim. Allahumma salli ala sayyidina Muhammad syamsil anbiya'i wa badril mursalin wa kutubil awliya'i wa iftikharil muttaqin sa'atil syafi'il mujrimin syafi'i yawmal qiyamati Allahumma amin. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் சிறப்பான ரமதானுடைய முதல் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நாம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக. சிறப்பான இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற பாக்கியம் பெற்ற மக்களுடன் நம்முடைய பெயர்களையும் இணைத்தல் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்றைய சிந்தனைக்கு புனித ரமதானை வருக என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தஆலா சிறப்பான வருகை ரமதானின் பொருட்டால் இயற்கை சீற்றங்கள் எதுவும் ஏற்படாமல் அகில உலகத்தையும் பாதுகாத்திருக்கிறாங்க. சிறப்பான இந்த நாட்களில் மக்கள் அனைவரும் அமைதியாகவும் சமத்துவமாகவும் சகோதரத்துவமாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பார். கணியத்திற்குரியவர்களே, ரமதான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலேயும் ஷஅபான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமதானை அடைய செய்வாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே துஆ செய்து வருவார்கள். ஒவ்வொரு இமாம்களும் பள்ளிவாயல்களிலே பரது தொழுகை முடிந்தவுடன் இந்த துஆவை ஓதி வருவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவின் மூலமாக என்ன உணர்த்துகிறார்கள் என்றால், ரமதானுக்காக வேண்டி 2 மாதத்திற்கு முன்பே நாம் தயாராகிவிட வேண்டும். 2 மாதத்திற்கு முன்பே நம்முடைய உடல் நலத்தை அக்கறை கொண்டு ரமதானில் சிறப்பாக நோன்பு இருப்பதற்காக வேண்டி நம்மிடம் உள்ள அந்த நோக்காடுகளை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சுகர் அல்லது பிரஷர் இது போன்ற வியாதிகளை உடையவர்கள் அவற்றையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டிற்கு 2 மாதத்திற்கு முன்பே கொண்டு வந்தால் ரமதானில் சிறப்பாக நோன்பிருக்கலாம். எனவே அல்லாஹ் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே பரக்கத்தை செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யுமாறு கேட்டிருக்கிறார்கள். அதே போன்றே 2 மாதத்திற்கு முன்பிருந்தே வேலைப்பழுவை ரமதானுக்காக வேண்டி திட்டமிட்டு அதிகமான வேலைகளை செய்து ரமதானில் வேலை இல்லாது நாம் பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரமதானில் என்ன வேலை செய்வோமோ அவற்றையெல்லாம், உதாரணமாக சரக்கு எடுத்துச் செல்வது, கொள்முதல் செல்வது, இது மாதிரி உள்ள காரணங்கள் எல்லாம் ரஜப மாதத்திலேயும் ஷாபான் மாதத்தில் நாம் செய்து ரமதானில் ஓரளவு
ஓய்ந்து இருப்பதற்கு அளவிற்கு நம்முடைய வேலைப்பொருள் இல்லாத அளவிற்கு நாம் முந்தைய 2 மாதங்களிலும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபிலையும் ஷாபானிலும் நம்முடைய வேலைகளிலே பரக்கத்தை செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுச் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் யா அல்லாஹ் ரஜபிலையும் ஷாபானிலையும் அதிகமான செல்வத்திட்டா நாங்கள் ரமதானிலே நிறைய செலவழிக்க வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யுமாறு பணித்திருப்பார்கள். ஆக ரஜபில் இருந்து நம்முடைய உடல் நலத்தை நாம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். ரமதானுக்காக வேண்டி நம்முடைய வேலைப்பொழுதை குறைத்துக் கொள்வதற்கு ரஜபிலே முயற்சி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய செல்வத்தை அதிகமாக்கி உழைப்பு பெருக்கி ரமதானுக்காக வேண்டி அப்பொழுதிருந்தே நாம் சேமித்து துவங்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் என்றால், இந்த ரமதானுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்கின்றான். தன்னுடைய அடியார்கள் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஷைத்தானுக்கு விளங்கிடுகிறான். என்னுடைய அடியார்கள் நிறைய அமல் செய்ய வேண்டும், இவர்களை கெடுப்பதற்காக உள்ள ஷைத்தானை நான் கட்டி போட்டு விடுகிறேன் என்று இந்த ரமதானுடைய மாதத்திலே ஷைத்தானுக்கு அல்லாஹ் விளங்கிட்டு நம்மை அதிகமான அமல் செய்யுமாறு அவன் தூண்டுகிறான். அது மட்டுமல்லாமல் நரகத்தினுடைய வாசல்களை அடைத்து சொர்க்கத்துடைய வாசல்களை கடந்து சொர்க்கத்தினுடைய சுகந்த எண்ணங்களே உலா வருவதற்கான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா செய்கின்றார். அது மட்டுமல்லாமல் அன்பான பெருமக்களே, இந்த ரமலான் அமல்கள் ஒவ்வொன்றிற்கும் சிறந்த பரிசுகளை அல்லாஹ் அறிவிக்கின்றார். இந்த ரமலானிலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நபிலான இபாதத்திற்கும் மற்ற காலத்தில் செய்யப்படுகின்ற பரதான இபாதத்தின் நன்மைகளை தருகிறான். ஒரு பரதான இபாதத்திற்கு 70 மடங்கு பரதான நன்மைகளை செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி மின் கைரி யன்குஸ மின் அஜ்ரி ஸாயிமி என்று கூறுவார்கள். ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வசதி செய்து கொடுத்தால் அது ஒரு நாள் நோன்பிருந்த பலனை தருகிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறுவார்கள். இவ்வாறெல்லாம் பரிசுகளை அறிவித்து ஷைத்தானுக்கு விளங்கிட்டு சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்துவிட்டு சொந்த எண்ணங்களே உலாவுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா செய்து காட்டுகின்றார். கணியத்திற்குரிய பெருமக்களே, சிறப்பான இந்த நோன்பு இது எப்படி அமைய வேண்டும் என்பதை நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்றே உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் வாயிலாக சொல்லிக் காட்டி இந்த நோன்பினுடைய லட்சியம் என்ன, நோன்பை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அறிவித்து காட்டுகிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, இறையச்சம் என்றால் என்ன? தக்வா. நோன்புடைய பராபலனாக அல்லாஹ் கூறுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும். தக்வா என்றால் என்ன? ருயத்துல்லாஹ் ஃபீ குல்லி ஷை, அல்லாஹ்வை ஒவ்வொன்றிலையும் பார்ப்பதுதான் தக்வா என்பதால். நோன்புடைய பராபலன்கள் என்ன என்பதை பற்றி பல ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகின்றன. அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸீ பிஹி வ அனா உஜ்ஸா பிஹி, நோன்பு எனக்காகவே நோக்கப்படுகிறது, நானே கூலியாக ஆகிறேன். நோன்பு எனக்காகவே நோக்கப்படுகிறது, நானே கூலியாக ஆகிறேன். நானே கூலியாக ஆகிறேன் என்பதற்கு என்ன பொருள்? அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்வுடைய அந்த திருக்காட்சிக்கு பாக்கியம் பெறுவதுதான் நோன்புடைய பலாபலன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதைத்தான் சூசகமாக இந்த வசனத்திலே லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆகலாம் என்று சொல்றான். தக்வா என்றால் அல்லாஹ்வை ஒவ்வொன்றிலையுமே பார்ப்பது. கணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வை பார்ப்பது என்றால் என்ன? தொழுவதற்காக நாம் சிரமப்பட்டு வருகிறோம், ஒது செய்துவிட்டு நம்முடைய வியாபாரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இஹ்லாஸன் காரியம் எல்லாம் அல்லாஹ் பாணி வருகிறோம். தக்பீரை கட்டினால் அல்லாஹ் தஆலா ஒளிந்து விடுகிறான். நம்மை செல்வத்தை நினைவு காட்டி, நம்முடைய சுகங்களை நினைவு காட்டி, வேற ஏதாவது விஷயங்களை நினைவு காட்டி அல்லாஹ் தஆலா ஒளிந்து விடக்கூடிய காட்சியை நாம் காணுகிறோம். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அவன் நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு அவன் முன் தெரிய வேண்டும். வீதியிலே ஒருவன் சென்று கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு ஒரு அசிங்கமான ஒரு படம் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கிறது.
தூரத்திலிருந்து பார்த்தவுடன் இவனுக்கு அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கிளர்ந்தெழுகிறது. கிளர்ந்தெடுத்தவுடன் என்ன செய்வான் தெரியுமா? சராசரி மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த பக்கம் ஒரு திரும்பி பார்ப்பான், யாராவது நம்மை பார்க்கிறார்களா. இந்த பக்கம் திரும்பி பார்ப்பான், யாராவது நம்மை பார்க்கிறார்களா. ஒருவரும் பார்க்கவில்லை என்றவுடன் நமக்கு தெரிந்தா யாரும் இல்லை, அதனால யாரும் நம்மை தப்பாக எண்ண மாட்டார்கள் என்று பக்கத்தில் போய் கண்ணை உற்றுக்கொண்டு ஒவ்வொரு காட்சியாக ரசித்து பார்க்கிறார். கணேசக்குரிய பெருமக்களே, அன்றாடம் நாம் பூமியிலே காணுகின்ற காட்சி படம் அசிங்கமான படம். அதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் பொழுது முதலிலே இவனுடைய மனதிலே என்ன ஏற்படுகிறது? யாரும் நம்மை பார்க்கிறார்களா, நம்மை யாரும் அசிங்கமாக நினைப்பார்களோ, நமக்கு அறிமுகமானவர்கள் யாரும் இருப்பார்களா, அவர்கள் பார்த்து விடக்கூடாது என்ற அக்கறை ஏற்படுகிறது. ஆனால் அந்த நேரத்திலே அல்லாஹ் ஒருவன் பார்க்கிறான் என்ற சிந்தனை நமக்கு ஏற்படுவதே இல்லை. அதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ் பார்த்தா பார்த்து போறான், அவன் பார்த்து எனக்கு செஞ்சிட போறான் என்ற எண்ணம் தான் நம்மை அந்த நேரத்தில் அல்லாஹ் விட்டும் திசை திருப்பி போடுகிறது. கணியத்திற்குரியவர்களை இப்படியே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் ஒழித்து விடுகிறான். இஹ்லாஸாக தர்மத்தை நாம் கொடுக்கிறோம், லட்சக்கணக்கான ரூபாய் நாம் அள்ளி கொடுக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய சிந்தனையில் இருந்து இஹ்லாஸாக இருப்போமே ஆனால் அந்த லட்சக்கணக்கான பணத்திற்கு கிடைக்கக்கூடிய கூலி விலாயத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகநேசமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஒழித்து கொள்கின்றான். ஏதாவது ஒரு உள்ளூரில் உள்ள ஒரு பெரிய பரமுகர் வந்துவிட்டால் அவரை தாண்டி கொடுக்கிறேன் என்பதற்காக வேறு ஏதாவது சுயநலம் அங்கே குறுக்கிட்டு விடுகிற பொழுது அந்த அமலுக்கு உரிய மதிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒழிந்து விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, எந்தெந்த இபாதத்துகள் நாம் செய்தாலும் செய்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். ஆனால் செய்கின்ற அந்த முக்கியமான வேலையை அல்லாஹ் நம்முடைய சிந்தனையில் இருக்கிறானா என்றால் அவன் ஒழிந்து கொள்கிறான். அப்படி ஒழிந்து கொள்ளாமல் அவனை எந்நேரமும் பார்ப்பதை போன்றே நல்லாமல் செய்யும் போதும் பார்ப்பதற்கான ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் தான் நோன்பிலே இருக்கிறது. லஅல்லக்கும் தத்தக்கும், தக்வா உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். மஜ்னூன் என்று ஒரு கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பெரியவர் தொழுது கொண்டிருந்தார், முசல்லாவை விரித்து தொழுது கொண்டிருந்தார். மஜ்னூன் அங்கே நின்று கொண்டிருந்தான். திடீரென்று அவனுக்கு என்ன நினைவு ஏற்பட்டதோ தெரியவில்லை, ஓட ஆரம்பித்து விட்டான். அவன் ஓட ஆரம்பித்தவுடன் அவன் காலில் உள்ள மண் புழுதி படர்ந்து முசல்லியினுடைய தொழுவோருடைய முசல்லாவெல்லாம் மண்ணாக போய்விட்டது. உடனே இவர் அந்த வயோதிகர் தொழுது கொண்டிருக்கின்ற பெரியவர் நினைக்கிறார், இந்த கிறுக்கனுக்கு எந்த நேரத்தில் ஓடுவது என்று தெரியவில்லை. ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கிறானே, புழுதி பறக்குமே என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் இப்படி பைத்தியம் பிடிச்சதை கொண்டு ஓட ஆரம்பித்து விட்டானே என்று மிகவும் மன சங்கடப்பட்டவராக, பயல் வரட்டும் இன்னைக்கு 2-1 பார்த்துக் கொள்வேன், இவ்வளவுக்கும் அவர் தொழுது கொண்டு இருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய சிந்தனை என்ன ஏற்படுகிறது? மஜ்னூன் வரட்டும், இன்றைக்கு விடக்கூடாது, செமையாக மாற்றிக்கொண்டு விட்டான் என்று எண்ணுகிறார். கடைசியில் தொழுகை முடிந்தது. ஓடிப்போன மஜ்னூன் திரும்பி வந்தான். அவனை கூப்பிட்டு ஏனடா இப்படி செய்தா என்று கேட்டான். அப்ப அவன் சொன்னான், என்னமோ தெரியலங்க, எனக்கு அவன் நினைப்பு வந்துச்சுன்னா சுற்றி உள்ள காட்சிகள் எல்லாம் எனக்கு மறந்து போயிடும். நாம் என்ன செய்கிறோம், எங்க இருக்கிறோம், எப்படி நடக்குது எல்லாம் மறந்து, அவருடைய முகம் மட்டும்தான் தெரிகிறது. எனவே நான் ஓட ஆரம்பிச்சேன். சுற்றி உள்ள சம்பவங்கள் எல்லாம் எனக்கு மறந்து போய்விடுகிறது, எதுவுமே என் கண்ணுக்கு தெரிவதில்லை, நான் அப்படி பைத்தியம் முடித்து போய்விடுகிறேன் என்று அவன் கூறினான். அப்போதான் தொழுகையாளிக்கு உரைத்தது, ஆஹா அவன் சிற்றின்பம், இந்த சிற்றின்ப காதலிலே அவருடைய முகம் முன்னால் தெரிந்தவுடனே எல்லாமே மறந்து போகுது. ஆனால் பேரின்ப காதலுக்காண்டி அல்லாஹ் அக்பர் என்று நான் தக்பீர் தஹ்ரீமாவை கட்டியிருக்கிறேன். தக்பீர் தஹ்ரீமா என்றால் ஹராமாக்குற தக்பீர், மற்ற எல்லாத்தையும் ஹராமாக்குற தக்பீர் நான் கட்டியிருக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் மஜ்னூன் ஓடுறது தெரியுது, அவன் மண்ணை தூவுறது தெரியுது, எனக்கு அவன் மேல ஒரு வெறுப்பு ஏற்படுது, வந்த உடனே அவனை பழிவாங்கணும்னு எண்ணமும் ஏற்படுது. இது எப்படி எனக்கு ஏற்படுகிறது? அவனுக்கு மட்டும் அவனுடைய நினைவு வந்தால் எல்லாமே மறந்து விடுகிறது, அது சிற்றின்பம். பேரின்பத்தில் சுற்று மற்றும் எல்லாமே மறந்து விட வேண்டும் அல்லவா, எனக்கு மறக்கவில்லையே என்று அண்ணி அவர் மிகவும் வருந்தினார் என்று சொல்வார். கணியத்திற்குரியவர்களே, அது போன்று நம்முடைய தொழுகையில் இறைவன் நம் கண் முன்னால் இல்லாமல் அவன் ஒளிந்து கொள்கின்ற காட்சி, நாம் கொடுக்கின்ற ஜக்காத்தில் அல்லாஹ் நம் முன் இல்லாமல் அவன் ஒளிந்துகின்ற காட்சி, நாம் செய்கின்ற எல்லா இபாதத்துகளையும் அவன் கண் முன்னால் இல்லாமல் ஒளிந்து கொள்கின்ற இந்த காட்சி மாற வேண்டுமே ஆனால், அந்த நேரத்திலெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டுமே ஆனால், நோன்பு அதற்கு ஒரு சிறந்த அருமருந்தாக இருக்கிறது என்று
திருக்குரான் சொல்லி காட்டுகிறது. லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதற்காக வேண்டி, ஒவ்வொன்றிலேயுமே அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு வருவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஈடுபடுவதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று நோன்புடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, உண்மையிலேயே திருக்குரானிலே பல வசனங்கள் சொல்லி காட்டுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய அளவுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்வான். அஞ்ச வேண்டிய அளவுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். அஞ்ச வேண்டிய அளவுக்கு நாம் அஞ்சுகிறோமா என்றால், தக்வா என்ற அந்த இறையச்சம், அல்லாஹ்வை எல்லாவற்றையும் காணக்கூடிய பாக்கியம் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் நமக்கு தென்படுகிறது. சாதாரணமாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், நம்மிலே துவா கேட்கக்கூடிய காலம் இந்த ரமதானுடைய காலம். பல பேரிடத்தில் கேட்டு பார்த்தீர்களே, ஆனால் என்ன சொல்வார்கள், நான் எவ்வளவோ துவா கேட்டேன், ஆனா துவா கபூலானதாக எனக்கு தெரியல. எவ்வளவோ துவா கேட்டேன், துவா கபூலானதாக எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருப்பார்கள். அப்படி அவர்கள் சொல்கிறார்களே, அவர்கள் உண்மையே அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டிய அளவுக்கு துவா கேட்டிருக்கிறார்களா என்று சிந்தனை செய்து பார்த்தோமே, ஆனால் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உண்மையான தக்வாவை கொடுத்திருக்கிற மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கொஞ்சம் எண்ணி பாருங்கள். வீதியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு அல்லது ரயில்வே நிலையத்திலேயோ எங்கேயோ நின்று கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு முசாஃபிர் நம்மிடத்தில் வந்து பிச்சை கேட்கிறார். அவர் ₹1 எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முசாஃபிருக்கு அவருடைய குரலை பார்த்தீர்களா, அப்படி தளதளத்த குரல், ஐயா பாய் சொல்லும் பொழுதே இறக்கம் சுரந்து விடுகின்ற அளவிற்கு அவருடைய குரலை அவர் தளதளத்த குரலாக சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய சட்டை எல்லாம் நீட்டாக அழுக்கு இல்லாததாக, சுத்தமானதாக இருக்காது, அழுக்கு படித்ததாக ஆங்காங்கே கிழித்து விட்டுக் கொண்டு அந்த ₹1 கேட்பதற்காக வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் தலைக்கு அவர் எண்ணெய் பூசுவதில்லை, தலையில் புழுது விடுவதை போன்று அவர் நடித்துக் கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய காலிலே நடக்க முடியாதை போன்று அப்படியே இழுத்துக் கொண்டு வருவதை போன்று அப்படியே பாசாங்கம் செய்து கொண்டு வருகிறார். சில சமயத்திலே அங்கே எங்காவது குழந்தைகள் கிடைத்தால் அந்த ஒரு குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு அதுவுக்கு இறக்கப்படுவதும் சாட்சியாவது தனக்கு கிடைக்காத ₹1 என்று கொடுக்கிறார். சராசரி ₹1 எதிர்பார்ப்பவர் தன்னுடைய குரலை தளதளக்க செய்கிறார், தன்னுடைய கோலத்தை இத்தகோலமாக ஆக்கிக் கொள்கிறார், தன்னுடைய நடையை தழுந்ததாக ஆக்கிக் கொள்கிறார், தன்னுடைய தலைக்கு எண்ணெய் பூசுவதில்லை. அப்படியே கேட்டால் கொடுத்து விட வேண்டும் என்ற நிலையிலே அந்த ₹1 கேட்பவர் கேட்கிறார் என்றால், இந்த உலகத்தை எல்லாம் கேட்கிறோம், அல்லாஹ்விடத்தில் போதா குறைக்கு மறு உலகத்தை எல்லாம் கேட்கிறோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா நல்லதையும் தந்திரு, மறு உலகத்தில் எல்லா நல்லதையும் தந்திரு என்று இவ்வளவையும் எதிர்பார்க்கிறனா எந்த அளவிற்கு அவனிடத்திலே தளதளத்த குரலிலே கேட்க வேண்டும், எந்த அளவிற்கு நாம் அவனிடத்தில் முழு மரியாதையோடு கேட்க வேண்டும், எந்த அளவுக்கு அவனிடத்தில் நாம் உறுதி கொண்டவர்களாக நாம் கேட்க வேண்டும். இந்த முதலாளி ₹1 கேட்கிறானே, அவன் கொஞ்சம் முரட்டுத்தனத்துல பாய் ₹1 கொடு என்று கேட்டான். இவன் என்ன எழுதுகிறான், திங்குறப்ப பிச்சைக்கார போய் என்று எழுதுகிறான். அவன் கொஞ்சம் டீ கண்டான சட்டை போட்டுக் கொண்டு வந்தால் இவன் என்ன எழுதுகிறான், பிச்சைக்கார போய் இவ்வளவு ஸ்டைலா இருக்கலாம் என்பதாக கேட்டுகிறான். தலையிலே எண்ணெய் பூச்சிக்கொண்டு அவன் வருவானே, ஆனால் அவனை இவன் என்னவென்று கருதுவான். அவன் ஸ்டைலாக நடந்து கொண்டு வருவானே, ஆனால் என்ன சொல்வான், ₹1 கொடுக்க போகின்ற நீ அந்த ஏழையிடமிருந்து நீ அவனை படைத்திருக்கவில்லை, நீ அவனுக்கு ஒன்றும் அள்ளி கொடுத்திருக்கவில்லை. ₹1 கொடுக்க போகின்ற நீ அவன் குரல் தளதளக்க வேண்டும், செயலாக இருக்கக்கூடாது என்று கருதுகிறாய், அவனுடைய ஆடை நன்றாக இருக்கக்கூடாது என்று கருதுகிறாய், அவனுடைய நடை நன்றாக இருக்கக்கூடாது என்று கருதுகிறாய், அவனுடைய தலையை எண்ணெய் போட்டக்கூடாது என்று கருதுகிறாய். ₹1 கொடுக்கக்கூடிய நீ ஏன் இப்பொழுது எதிர்பார்த்தால் அத்துணையும் அட்டி கொடுக்கின்ற ரப்புல் ஆலமீன் அவன் உன்னை படைத்திருக்கிறான், உன்னுக்கு எல்லாமே தந்திருக்கிறான். அம்மனமாக நீ வந்தாய், அனைத்துமே அவன் தந்தான். அம்மனமாக வந்தாய், அனைத்துமே அவன் தந்தான். அப்படி இருக்க அவன் எவ்வளவு எதிர்பார்ப்பான். அந்த எதிர்பார்ப்பு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பை நாம் செய்திருக்கிறோமா என்று எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது அழுகை என்றாவது வந்திருக்கிறதா? தொழுகை நேரத்திலே துஆ கேட்கும்போது பார்த்தால் ஏதோ சுவரிலே சாய்ந்து கொண்டு ரப்பனா ஆத்தினா துன்யா ரப்பனா ஆத்தினா, என்ன விதமான கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லாமல் அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்களை உலகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறு உலகத்தில் வேறு நிழலே இல்லாத நேரத்திலே
அல்லாஹ்வுடைய அரிஷ் என்னும் நிழல் கொடுக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே 7 வகையான நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிஷ் நிழல் தரப்படுகிறது. அதில் ஒருவர் பள்ளி வாசலிலே தனியா உட்கார்ந்து தேம்பி 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 அழுவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். தேம்பி தேம்பி அழுது வைக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். அப்படி இல்லாமல் அல்லாஹுமா கதருல்லா கதறிகி அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எவருமே கொடுப்பது. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, ஃபிரௌனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கொடுமையானவன். அதைவிட அவன் தான் பெரிய இறைவன் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் வகையாக சிக்கிக் கொண்டான், மாட்டிக்கொண்டான். அவனுடைய படைகள் எல்லாம் நாட்டு மக்கள் எல்லாம் மழை இல்லாமல் மிகப்பெரிய கஷ்டமாகிவிட்டது. நைல் நதியில் ஒரு பொட்டு தண்ணீர் கூட இல்லை. கடல் போன்று நிர்வாகம் எடுத்து ஓடுகின்ற அந்த நதியிலே ஒரு பொட்டு தண்ணீர் கூட இல்லை. விவசாயம் இல்லாமல் கால்நடைகள் எல்லாம் செத்து மடிகின்றன. எனவே எங்களுடைய கடவுளே மழை வேண்டும், உடனே வேண்டும். ஃபிரௌனிடத்தில் கேட்கிறார்கள், மழை வேண்டும், உடனே வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஃபிரௌன், நாளை காலை வாருங்க, மழை பெய்யும் என்கிறான். நாளை காலை வாருங்கள், மழை பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை போன்றே நைல் நதி வெள்ளப்பிரவாகம் எடுத்து ஓடும், உங்களுடைய பஞ்சமெல்லாம் தீர்ந்துவிடும், நாளை காலை வாருங்கள் என்பதாக சொல்கிறான். எப்படி அவனால் சொல்ல முடிந்தது? எப்படி அவனுக்கு அந்த தில்லு வந்தது? முடியுமா? நாளைக்கு மழை வரும் என்று எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சொல்ல முடியுமா? அது இறைவனுடைய கையிலவாக இருக்கிறது. வரும் என்று இவ்வளவு திட்டமாக சொல்கிறானே. சொன்னான் என்பது மட்டுமல்ல, மறுநாள் காலை அவன் அறிவித்ததை போன்றே மழையும் பொழிந்தது. சாதாரண மழை அல்ல, நைல் நதியை நிரம்பி வழிகின்ற அளவிற்கு மழை பொழிந்தது. எப்படி பொழிந்தது? எப்படி அவன் சொன்னான்? அவனுக்கு எப்படி தில் வந்தது? அவன் சொன்ன மாதிரியே எப்படி மழை பொழிந்தது? அங்குதான் சிதம்பர ரகசியம் என்று சொல்வார். ஒரு ரகசியம் அங்கே இருக்கிறது. வரலாற்றில் அதை சொல்லி காட்டுகிறார்கள். அன்று மக்களை எல்லாம் அனுப்பிவிட்டதற்கு பிறகு இந்த ஃபிரௌன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலச்சினான். கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டான். கை கால்களிலேயும் கழுத்திலையும் விலங்குகளை மாற்றிக் கொண்டான். நடு காட்டிற்கு சென்றான். யாருமே பார்க்காத ஒரு காட்டிற்கு சென்றான். நடு நிச்சயிலே சரிதாவில் விழுந்தான். யா அல்லாஹ், உன்னை தவிர ஆற்றல் உள்ளவன் இல்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏதோ இந்த மக்களை நான் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மழையை தருவோனும் நீ, மழை இல்லாமல் ஆக்குவோனும் நீ, உண்டன்றி அணுவும் அசையாது என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். இறைவா, நீதான் தருவாய், உனக்குத்தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது என்று தெரிவேன். இந்த ஃபிரௌனுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்பதை நான் தெரிவேன். ஆனால் மக்கள் என்னை ஒரு பெரிய கடவுளாக நினைத்துக் கொண்டு எதற்கு என்று கேட்கிறார். இறைவா, என்னுடைய வாழ்க்கையை நான் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அந்த நன்மைக்கு நீ நன்றியாக உலகத்திலே மறு உலகத்திலே ஏதாவது நற்பாக்கியம் தர வேண்டும் என்று நீ கருதினால் வேறொன்றும் தர வேண்டாம். இந்த ஒரு தடவை மட்டும் மழை பொழிச்சு இறைவா, இந்த ஒரு தடவை மட்டும் மழை பொழிந்து விடு, மழை பொழிந்து விடு என்று விடிய விடிய கத்தினான், கதறினான், கூப்பிட்டான். அழுது அழுது ஓய்ந்து போனான். மறுநாள் காலையிலே ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, அவன் கருணை உள்ளவன். கடவுள் இல்லை என்று சொன்னாலும் சரி, இல்லவே இல்லை என்று சொன்னாலும் சரி, கடவுளை மறுத்தேன் என்று சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய நாட்கள் அவன் தன்னுடைய அடியார்களுக்கு குறைப்பதில் அவன் ஒன்றும் குறைப்பதே இல்லை. அந்த ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மறுநாள் அவ்வளவு பெரிய மழையை பொழிக்கிறார் என்பதாக வரலாறு சொல்லிப்பார். கணியத்துக்குரிய பெருமக்களை, உண்மையிலேயே அந்த ஃபிரௌனை போன்றல்ல நாம் ஒன்று ஃபிரௌனுடைய மோசமான நாட்கள் அல்ல. ஆனால் அந்த ஃபிரௌன் கெஞ்சுவதை போன்று கெஞ்சினோமா? நம்முடைய கோரிக்கையை முன்னால் வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று இறைவனிடத்தில் முழு சரணடைந்தோமா என்று பார்க்கின்ற பொழுதுதான் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய அளவு அஞ்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் பெற சொல்லி பிச்சை கேட்கிறானே அவன் அல்லாஹ் சும்மா விடுவதில்லை. அல்லாஹ் பேரை சொல்லி பிச்சை கேட்கிறானே அவனை அல்லாஹ் சும்மா விடுறதில்லை. மறு உலகத்தில் மற்றவர்களை எல்லாம் அல்லாஹ் இல்லாம
அண்ணா சீபாசுன்னு அலமாமாக்கும், எப்படி இறந்தார்களோ அப்படியே தான் அவர்களுக்கு இருளால் செய்வான். அல்லா மறுவலத்தில் எப்படி இறந்தார்களோ அப்படிதான் எழுப்புவான். ஆனால் இந்த பிச்சைக்காரனை மட்டும் எலும்பு கூடாக எழுப்புவான். உடம்பிலே ஒரு சின்ன தசை துண்டுகள் இல்லாமல் வெறும் எலும்பு கூடாக அல்லா எழுப்புவான். காரணம் என்ன தெரியுமா? அல்லா மேல குற்றம் சொல்றதுக்கு அல்லாவே அவன் சாட்சியாக்குறான். ஒரு ஏழை பிச்சை கேட்கிறான் என்றால் என்ன பொருள் தெரியுமா? எனக்கு அல்லா நியாயம் பண்ணல, படைச்ச ரப்பு என்னை சும்மா விட்டுட்டான், அதனால பாய் நீங்க தான். படைச்ச ரப்பு என்னை சும்மா விட்டுட்டான், என்னை அவன் ஒண்ணு தரல, அதனால நீங்க தாங்க என்று அல்லா மேல குற்றம் சொல்றதுக்காக வேண்டி அல்லா பேரையே யூஸ் பண்ண. அல்லா மேல குற்றம் சொல்வதற்கே அல்லாவுடைய பேரை யூஸ் பண்றாங்க என்றால் அவனை அல்லா சும்மா விடுறதில்லை. மறு உலகத்திலே வெறும் எலும்பு கூடாது. அப்படியான அந்த அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதை கொடுக்க தவறியதன் காரணத்தினால் அல்லாஹ் அவனை தன்மை தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதோட மோசமானவன் யார் தெரியுமா? அந்த அல்லாஹ் பேரை சொல்லியும் கொடுக்காம இருக்கிறானே, அல்லாஹ் பேரை சொல்லியும் கொடுக்காமல் இருக்கிறானே, அவன் அதை விட மோசமானவன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் அவன் பண்ணிட்டான். பண்ணி அந்த அல்லாஹ் பேரை கேட்டவனே, என்ன அல்லாஹ் அல்லவா, என் முதலாளி எனக்கு வாங்கி வைத்தார், என் முதலாளி எனக்கு பிச்சை போடனா என்னால் வாங்க முடியாது என்று முதலாளி நம்புகிறார். இறைவன் இந்த மனிதன் வெறும் அம்மனமாக வந்து எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறானே, அல்லாஹ் பேரை சொல்லி கேட்கிறானே, நான் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் என்று எண்ண வேண்டுமே, அப்படி எண்ணுகிறானா என்று கேட்பார். கணேந்திரபுரிய பெருமக்களே, உண்மையிலேயே அல்லாஹ்வை எப்படி நாம் எண்ண வேண்டுமோ அப்படி நாம் எண்ணவில்லை. எனவே அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு நோன்பு ஒரு சிறந்த அருமருந்தாக அமைந்தது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் ஒரு குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தார். பெரியவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் பிரகாரம் குழந்தையை கொண்டு வந்து தரப்பட்டால் பேரித்தம்பழத்தை வாய் வைத்து நன்கு சவைத்து அதிலிருந்து ஒரு விழுதை எடுத்து குழந்தையின் வாயிலை ஊற்றி விடுவது அது பழக்கம். சுன்னத்தான முறையில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த குழந்தைக்கு பேரித்தம்பழத்தை நன்கு சவைத்து அதனுடைய விழுதை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டினார்கள். ஊட்டி அந்த குழந்தையை பரக்கத்துக்கான துஆ செய்து அனுப்பிவிட்டார்கள். அனுப்பியதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. உள்ள வந்துச்சே, ஒண்ணுமே நம்ம கொடுக்காம அனுப்பிட்டேனே, குழந்தை வந்தது, ஏதாவது தின்பண்டம் கொடுத்து அனுப்பியிருக்கலாமே, சும்மா வெறுங்கையாக அனுப்பிவிட்டோமே என்று எண்ணி அவர்கள் அவசர அவசரமாக ஏதோ ஒரு தின்பண்டத்தை தேடி எடுத்து அந்த குழந்தையை கூப்பிட்டார். வா வா இது வாங்கிக்கொள்ள என்று கொடுத்தார். கொடுத்த உடனேயே அந்த குழந்தை தன்னுடைய தகப்பான முகத்தை பார்த்தார். இவர்கள் கொடுக்கிறார்கள். உடனே அந்த குழந்தை தகப்பனார முகத்தை பார்த்தார். வாங்கிக்கமா என்று மீண்டும் சொன்னார்கள். அப்போதும் அந்த குழந்தை தகப்பனார் முகத்தையே பார்க்கிறார். கடைசியில் தகப்பனார் வாங்கிக்கோ என்று சொன்னார். அந்த குழந்தை வாங்கிக் கொண்டது. உடனே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேம்பி தேம்பி எழுகிறார். தேம்பி தேம்பி எழுகிறார். என்ன நடந்தது, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு இருக்கின்ற அறிவை பார்த்தீர்களா, தனக்கு எது கிடைத்தாலும் தகப்பாரிடத்தில் கேட்காமல் சாப்பிடக்கூடாது என்று அது எண்ணுகிறது. தனக்கு எது கிடைத்தாலும் தகப்பாரிடத்தில் கேட்காமல் சாப்பிடக்கூடாது என்று எண்ணுகிறது. பச்சை குழந்தை, அந்த குழந்தையினுடைய அறிவை பார்த்தீர்களா, தகப்பனாரிடத்தில் கேட்காமல் எதையும் சாப்பிடக்கூடாது என்று கருதுகிறது. அப்படி இல்லையே, நான் என்னுடைய இறைவனிடத்தில் கேட்காமல் எதை சாப்பிடக்கூடாது என்று நான் எண்ணவில்லையே. என்னுடைய இறைவனிடத்தில் எது கிடைத்தாலும் உடனே என்னுடைய இறைவனிடத்தில் அன்பில் கேட்டு அவன் தந்தால் வாங்கிக் கொள்வது, இல்லையானால் யார் வந்தாலும் வாங்குவதில்லை என்ற நிலையில் நான் இல்லையே என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். கணேசத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை காணுவது என்றால் இந்த நோன்பினுடைய யதார்த்தம் அதுதான். நோன்பு என்றால் என்ன? இந்த பகல் காலங்களிலே நாம் அடைகின்ற பயிற்சி. அல்லாஹ் அனுமதிக்கவில்லை, எனவே எவ்வளவு சக்தியாக என் மனைவியின் முன்னால் வந்தாலும் நான் அவளை தூண்ட மாட்டேன். அல்லாஹ் அனுமதிக்கவில்லை, எனவே எவ்வளவு ருசியான உணவு இருந்தாலும் அதன் பக்கம் நான் மனதை செலுத்த மாட்டேன். நாம் என்ன செலுத்துவது? நோன்பு வைக்கின்ற 10 வயது சிறுவன் கூட எவ்வளவு பிரியாணி வாடை இருந்தாலும் கூட நோன்பை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றுவதில்லை. என்னுடைய இறைவன் அனுமதிக்கவில்லை, எனவே எவ்வளவு தாகமாக இருந்தாலும்
எச்சிலை கூட விழுங்காமல் 14 மணி நேரங்கள், சிறப்பான நோன்பு 14 மணி நேரங்கள் எச்சிலை கூட விழுங்காமல் நாம் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் எவ்வளவு தாகம் வந்தாலும் கூட அந்த தாகத்திற்காக தண்ணீர் என்பால் நான் விரும்புவதே. எனவே என்னுடைய இறைவன் அனுமதித்தால் தான் நான் உண்ணுவேன், என்னுடைய இறைவன் அனுமதித்தால் தான் நான் உறவு கொள்ளுவேன், என்னுடைய இறைவன் எனக்கு அனுமதி தந்தால் தான் நான் தண்ணீர் கூட குடிப்பேன் என்று வைராக்கியமாக இருக்கின்றன. இதே பயிற்சியை பெற்று எஞ்சிய காலங்களிலே அந்த குழந்தை எப்படி தகப்பனார் மாற்றி பார்க்கிறது என்று அல்லாஹ் மாற்றி பார்த்து விட்டுத்தான் அவன் சம்மதித்த பிறகுதான் உட்கொள்வேன் என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பினுடைய உண்மையான பயிற்சி. அதைத்தான் சொல்றான் தத்தக்கும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதற்காக. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது என்றால் என்ன? அல்லாஹ்வை பார்த்துக் கொள்வதற்கு. எனதான் இந்த சிறப்பான நாட்களிலே உண்மையான நோன்பை நோன்பு வைப்பதற்கு நாம் முயற்சித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, இந்த நாளையிலே வரவேற்கக்கூடிய இந்த சிறப்பான நாளையிலே குறைந்தபட்சம் நாம் இந்த ஒரு மாதமாவது தராவீஹ் தொழுகையை முழுமையாக தொழக்கூடியவர்களாக சில கோட்பாடுகளை நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும். தராவீஹ் முழுமையாக நான் இந்த ஒரு மாதம் முழுமையாக தொழுவேன், என்ன வேலை வந்தாலும் பரவாயில்லை, நான் முழுமையாக தொழுவேன் என்று ஒரு வைராக்கியம் ஏற்படுத்திக் கொண்டு அந்த ரமலானை நாம் சிறப்பிப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய பெருமக்கள் சிலர்களுக்கு குர்ஆன் ஓத தெரிந்திருந்தும் கூட ஓதுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை, முழுமையாக குர்ஆன் முடிப்பதற்கான நேரம் கிடைப்பதில்லை. சிலருக்கு குர்ஆன் ஓதக்கூட தெரிவதில்லை. இது மாதிரி உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த குர்ஆனை ஓதுவது என்பது. இந்த குர்ஆனை ஓதக்கூடிய இந்த தராவீஹ் தொழுகையை நாம் முழுமையாக விடாமல் தொழுவதற்கான முயற்சி கொள்கிறோம். அதே போன்றே இந்த ஒரு மாதமாவது தக்பீர் தஹ்ரீமாவுடன் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவேன். ஜமாத்தில் அத்தஹியாத்தில் சேர்த்துக் கொள்வதல்ல, தக்பீர் தஹ்ரீமா கட்டும் பொழுது அதுதான் உண்மையான ஜமாத்துடைய சிறப்பு. இந்த ஒரு மாதமாவது தக்பீர் தஹ்ரீமாவோடு நான் சேர்ந்து தொழுவேன் என்று ஒரு எண்ணத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய பெருமக்களை இந்த ஒரு மாதமாவது சில சகோதரர்கள் அவர்களை நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஏதாவது அவர்களாக ஒரு வணக்க வழிபாட்டிற்கான செல்லும் பொழுது 40 நாட்கள் கடுமையான கஷ்டத்தை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார். வாயில் படுத்து உறங்குவதில்லை, காலையில் எழுந்திருத்து குளித்துவிட வேண்டும் என்பன போன்ற கஷ்டங்களை அவர்களாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார் 40 நாள். அப்படி இருக்கின்ற பொழுது உண்மையான தக்வாவான உண்மையான இபாதத்தாகிய உண்மையான அல்லாஹ்வுக்குரிய ஈமான் கொண்ட நமக்கு ஒரு 30 நாள் ஒரு முடிவோடு நம்மால் இருக்க முடியாதா? கணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஒரு மாதம் மட்டுமாவது முன்பின் சுன்னத்துகளை தொழுவேன். நம்மில் பலருக்கு ஃபஜ்ர் தொழுகை என்பது 1-2 நாள் சுறுசுறுப்பாக தொழுவோம், அதற்கு பிறகு மிஸ்ஸி. ஃபஜ்ர் தொழுகை ஜமாத் என்று மிஸ்ஸி, எப்ப எழுந்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் ஃபஜ்ர் தொழுகிறோம். மற்ற நாட்களை விட இபாதத்து குறைந்து போய் விடுகிறதோ என்று கூட சமயத்தில் நமக்கு எண்ணத்து வந்துகின்றது. நல்ல புனிப்பாக தொழக்கூடியவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை மிஸ்ஸாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிறார். அப்படி இருக்க மாட்டேன், தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுவேன் என்று சொல்வதை போன்றே முன்பின் சுன்னத்துகளை இந்த ஒரு மாதத்துக்காக பெரும்பாலானவர்களுக்கு பின் சுன்னத்து முன் சுன்னத்து எல்லாரும் பருவம் முடிச்சு ஓட வேண்டியதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தவிர அதற்கு முன்னாலும் பின்னாலும் சில சுன்னத்துகள் அதை அலங்கரிப்பதற்கான நம்முடைய மனதை ஓட்டலை கொண்டு வருவதற்கான பயிற்சியான அந்த சுன்னத்துகளை கொள்வதில்லை. ஆனால் இந்த ஒரு மாதமாவது நான் தொழுவேன் என்று நாம் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்ற இந்த ஒரு மாதமாவது குறைந்தபட்சம் டிவி போன்ற காட்சிகளை நான் பார்ப்பதில்லை. ஒரு மாதம் சிறப்பான இந்த ஒரு மாதத்திற்கு அல்லாஹ் நரக வாசலை மூடிவிடுகிறான் என்று சொல்வதை போன்றே நாம் அந்த டிவி வாசல்களை மூடிவிட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு மாதத்திற்காக வேண்டி தினமும் ஏதாவது ஒரு தர்மம், தினமும் நான் ஏதாவது ஒரு தர்மம் எடுத்துக் கொள்வேன் என்று இந்த மாதத்திற்கென்று ஒரு சிறப்பான அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி மிக சிறப்பாக கூறுகிறார்கள். அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கணியத்திற்குரிய பெருமக்களை, உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு எம்பி இருக்கிறார், நம்முடைய இலாக்காவிலே ஒரு எம்பி இருக்கிறார் என்றால் அந்த எம்பியோட நம்ம ஏதாவது தொடர்பு தெரிவித்துக் கொள்ளணும் என்று எண்ணுகிறான் மனிதன்.
எம்பியோடு ஏதாவது வந்து அவர் சால்வை போட்டி அல்லது அவருக்கு அவர் விருந்து வச்சு அல்லது அவருக்கான ஒரு போஸ்டர் ஒட்டி ஏதோ ஒரு வகையில நம்ம அவர் மனதில் இடம் பெறும். அப்படி இடம்பெற வேண்டும் என்று மனிதன் எண்ணுகிறார். அது அவனுடைய உலக வாழ்க்கைக்கு தேவையானது கூட. அப்படியானால் ரப்புல் ஆலமீன் மனதில் நம்ம இடம்பெற வேண்டும் என்று ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா? ரப்புல் ஆலமீனுடைய மனதிலே இடம்பெற வேண்டும். அவனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து உலகம் அழியும் வரை அடியார்கள், எண்ணற்ற அடியார்கள் அவனுக்கு இருக்கிறார்கள். எத்தனை அடியார்கள் இருந்தால் என்ன, எனக்கு அவனோடு ஒரு சம்பந்தம் வேண்டும். எம்பியோடு, மந்திரியோடு, ஒரு தலைவனோடு தொடர்பு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று எண்ணுவது அவசியமா இல்லையா? அந்த தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பா இருக்க வேண்டுமானால், மறுலகத்திலே நாம் எழுப்பப்படுகின்ற பொழுது 10ஓடு 11 இருக்கக்கூடாது. நாம் ஒரு தனிப்பட்ட முறையிலே அல்லாஹ்வோடு சம்பந்தம் உள்ளவர்களாக அமைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை விளக்கி இருப்பார்கள். நாம் பல தடவை இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். காட்டு வழியாக ஒரு 3 நபர்கள் சென்றார்கள். கடுமையான மழை பிடித்துக் கொண்டது. உடனே ஒரு பாறை ஒன்று இருந்தது. அதற்குள் ஒதுங்குவோம் என்று ஒதுங்கினார்கள். ஒதுங்கிய பொழுது ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த பாறையை அடைந்துவிட்டது. இவர்களால் மூச்சு விட முடியவில்லை, வெளியில் வரவும் முடியவில்லை, வெளிச்சமும் இல்லை. வகையாக சிக்கிக் கொண்ட அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்குள்ள தொடர்பை வைத்து பிரார்த்தனை செய்வோம், அல்லாஹ் இந்த பாறையை அகற்றலாம் என்று துஆ செய்கிறார்கள். 3 பேர்களும் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே தொடர்பு அதை சொல்கிறார்கள். அதில் ஒருவர் சொல்கிறார், நான் என்னுடைய பெரிய தந்தை மகளின் மீது ஆசை கொண்டிருந்தேன். அது ஒரு தவறான ஆசை. கடைசியில் அவன் என்னுடைய இச்சைக்கு இறங்குகின்ற நேரத்தில் அல்லாத எஞ்சிக் கொள்ளக்கூடாதா என்று ஒரு வார்த்தை சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, உன் பெயரை உச்சரித்தார். உன் பெயரை கேட்ட மாத்திரத்தில் என்னுடைய நாடு நரம்புகளெல்லாம் அப்படியே பலகீனமாகிவிட்டன. விட்டு எழுந்திருந்து ஓடி வந்தவன் தான் இதுவரை அந்த பெண் முகத்தை நான் நிற்கிறேன். அல்லாஹ், உனக்காகவே நான் இதை செய்வேன் என்று உண்மையா இருக்குமானா இந்த பாறை அகற்று. அவருக்கும் அல்லாஹ் உடனே அல்லாஹ் அந்த பாறை அகற்றுகிறார். பாறையை அகழ்வது என்று சாதாரண காரியமா? எத்தனை கருவிகளை வைத்து அதை அகற்ற வேண்டும். ஒரு துவா அந்த பாறையை அகற்றுகிறது என்றால் அந்த துவாவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தொடர்பு இருப்பதனால் தான் அந்த பாறை அகற்றுகிறது. 2வது நபர் சொல்கிறார், யா அல்லாஹ், என் தாய் மீது எனக்கு கொள்ள பிரியம். ஏன்னா தாயை பிரியப்பட்டா நீ பிரியப்பட்டதா சொல்லி இருக்கிற, அதனால எனக்கு கொள்ள பிரியம். என்னை பெற்றால் என்பதற்காக வேண்டி, எனக்கு பார்வத்தினால், எனக்கு அமுதத்தினால் என்பதற்காண்டி அல்ல. பெற்றோர்களுடைய திருப்தியிலே அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. பெற்றோரை நிந்தித்தால் அல்லாஹ்வுடைய நிந்தை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன காரணத்தினால் அந்த தாயின் மீது எனக்கு பாசம். எவ்வளவு பெரிய பாசம்னா, அவளுக்கு தண்ணீரோ பாலை கொடுக்காம என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இப்படி நான் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஆடுகளை மேய்ப்பதற்கு வெகு தூரம் சென்று விட்டேன். திரும்பி வருவதற்குள் என் தாயார் தூங்கிவிட்டார். ஒரு சுப்பிலை பாலை திறந்து அவர்கள் எழுப்பு மனமில்லாமல் காரடியில் நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் கொடுத்ததற்கு பிறகுதான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழுதன. என்னுடைய காலை சுற்றி வந்தன. சுற்றி வந்தாலும் நான் தரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்க, கடைசி குழந்தைகள் எல்லாம் என் காலடியிலேயே தூங்கி போய்விட்டன. நான் மட்டும் அந்த சொம்பை வைத்துக் கொண்டு நின்று கொண்டே இருந்தேன். காலை அவள் எழுந்த பிறகு அவளுக்கு அந்த பாலை கொடுத்து விட்டுத்தான் என் பிள்ளைகளை எழுப்பினேன். யா அல்லாஹ், உன் மீது நான் கொண்டிருக்கின்ற பற்றின் காரணமாக உன் அன்பை பெறுவதற்கு என் தாய் ஒரு வழி, என் தாயின் வழியாக உன் அன்பை பெற முடியும் என்று நான் தெரிந்திருந்த காரணத்தினால் இதை நான் செய்திருக்கிறேன் என்று உண்மையானால் பாறை அகலட்டும் என்று கேட்கிறார். அங்கே பாறை அகன்றது. கணியத்திற்குரிய பெருமக்களை, முதலிலே கேட்டவருடைய துவாவினால் உள்ளே காற்று வந்தது. 2வது கேட்டவருடைய துவாவினால் சற்று வெளிச்சமும் வந்தது. 3வது கேட்கிறார், என்னிடத்தில் ஒரு வேலைக்காரன், அவன் ஒரு நாள் வேலை செய்துவிட்டு கூலி வாங்காமல் போய்விட்டான். அவன் கூலி வீணாக இருக்கிறதே என்று அதை கோழி வாங்கிவிட்டேன். அது முட்டையிட்டது, குஞ்சு பொரித்தது, பல குஞ்சு ஆகிவிட்டது. அதை விற்று ஆடு வாங்கினேன். அந்த ஆடு சென்னை ஆடு 2-3 குட்டி போட்டது. இப்படியான பல ஆடுகளை மந்தையாக கொண்ட ஒன்று அவனுடைய கூலியிலிருந்து நான் திருப்பி வைத்திருந்தேன். அவன் யதார்த்தமாக ஒரு நாள் வந்தான். அவனுக்கு அன்று சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. எனவே இந்த எஜமான் வேலையை செய்துவிட்டு வந்தோம், அவர் நினைவு வைத்திருக்கிறாரோ இல்லையோ, இருந்தாலும் கேட்டு பார்ப்போமே என்று நினைத்து வந்தான். வந்தவனிடத்தில் கூலியை கேட்டான். நான் சொன்னேன், இது இந்த ஆட்டு மந்தி எடுத்துக்கொள் என்று சொன்னேன்.
கிண்டல் பண்ணாதீங்க முதலாளி என்று சொன்னாங்க. இல்லையப்பா, நான் கிண்டல் பண்ணவில்லை, உன்னுடைய கூலியை நான் அப்படியே வீணாக ஆக்காமல் அதை அப்படி வளரச் செய்து இந்த அளவுக்கு கொண்டிருக்கிறது போய் எடுத்துக்கொள்ள நான் சொன்னது. யா அல்லாஹ், உண்மையிலேயே உனக்காக நான் இதை செய்திருப்பேனால் நீ இதை அகற்று துவா கேட்க பாறை அகர்ந்தது. 3 பேரும் சலாமத்தாக வந்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால், நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வோடு ஏதோ ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள. குணங்குடி அப்பா சொல்லுவாய், உனக்கு நிறைய காதலர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு நீ மட்டும்தானே காதலி என்று சொல்வார். உனக்கு நிறைய காதலர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு நீ மட்டும்தானே காதலி என்று சொன்னதை கொண்டு அல்லாஹ்வோடு நமக்கு என்ன ஸ்பெஷல் தொடர்பு? அதற்கு அற்புதமான காலம் இந்த காலம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தபூக் என்று ஒரு தற்காப்பு யுத்தம், தபூக் என்று ஒரு தற்காப்பு யுத்தம், அது ஒரு கடுமையான பஞ்ச நேரத்திலே நடைபெற்றது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பரிடத்திலே உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர்மம் கொண்டு வாருங்கள் என்றார். ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற தர்மத்தை கொண்டு வந்தார்கள் அந்த தபூக் யுத்தத்திற்கு. அதில்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு போட்டி நடந்ததாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் எப்பொழுதும் மிஞ்சி விடுகிறார், இன்று இன்னைக்கு விடக்கூடாது, நாம் அவரை விட மிஞ்சிடும், தர்மம் கொடுப்பதிலே மிஞ்ச வேண்டும் என்று போட்டி போடுகிறார்கள். போட்டி போட்டு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டிற்கு போனார்கள். வெளியில நின்று கொண்டு ஓரமாக நின்று கொண்டு பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கொண்டு வருகிறார்? அவர் கையிலே ஒரு பண முடிப்பை கொண்டு வருகிறார். தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு சரி அவர் இவ்வளவுதான் கொண்டு வருகிறார் என்று கணித்து விட்டார். அதைவிட 2 மடங்கு கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து சபையில் அமைந்திருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை மாற்றி கேட்டார். கேள்வியை மாற்றி கேட்டார். அந்த கேள்வியிலேயே ஹஜ்ரத் உமர் அவர்கள் சுருண்டு போய்விட்டார். என்ன அபூபக்கர், உங்களுடைய வீட்டுக்கு என்ன விட்டு வந்தீர் என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அபூபக்கர், உங்களுடைய வீட்டுக்கு என்ன விட்டு வந்தீர் என்று கேட்கிறார். எதிர்பார்த்தது என்ன கொண்டு வந்தீர் என்று கேட்பார்கள். அவர் கொண்டு வந்ததை சொல்வார். அப்பொழுது நாம் அதை விட 2 மடங்கு கொண்டு வந்தோம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சந்தோஷத்தோடு அதற்கு உமர் அவர்கள் எதிர்பார்த்திருக்க, பெருமானார் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஹஜ்ரத் அபூபக்கர், உங்களுடைய வீட்டுக்கு என்ன விட்டு வந்தீர்? அவர் சொல்றார், அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்தேன். சரி பேசுகிறேன், அல்லாஹ் ரசூல் இருக்கும் பொழுது எல்லா ரசூல் இருப்பவன் என்று ஏழையாக இல்லை, எனவே அல்லாஹ் ரசூலை விட்டு வந்தேன் என்று சொல்கிறார்கள். உமர் இல்லா என்ன பதில் சொல்வது என்று புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டார்கள். உமரே, நீங்கள் யார சொல்ல இந்த சொத்திலே பகுதியை விட்டு வந்திருக்கிறேன், பகுதியை விட்டு வந்திருக்கிறேன். இந்த வரலாறு நடந்தது ஒரு தபூக் யுத்தத்தில் தான். அந்த தபூக் யுத்தத்திலே ஒரு நண்பர் ஃபஜ்ருடைய மறுநாள் காலையிலே ஃபஜ்ர் நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனில் முத்தஃபத்திக்குல் லைலா அபிஷேக், இரவு தர்மம் கொடுத்தவரை நீ நற்செய்தி தீர்வீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இரவு தர்மம் கொடுத்தவரே நற்செய்தி பெறுவீராக என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரிலே சொல்கிறார். நண்பர்களுக்கு ஒரே குழப்பம், என்ன ராத்திரி யாருமே தர்மம் கொடுத்ததெல்லாம் முதல் நாள் பகல்ல பாலாடை கட்டிகளாக, பேரித்தம் கனிகளாக, ஆடைகளாக, யுத்த தளவாடங்களாக, ஆயுதங்களாக, ஒவ்வொரு ஒட்டகங்களாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். எல்லாமே பகலில் நடந்தது. இரவில் யாரும் தர்மம் கொடுத்ததாக தெரியவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனில் முத்தஃபிக்குல் லைலா, இரவு தர்மம் கொடுத்தவர் யார்? அபிஷேக், நற்செய்தி சொல்கிறார். ஒருவரும் முன்வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலஃப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நண்பர், ஹலஃப் இப்னு யஸீத் அவர்கள் இங்கே வாருங்கள் என்று கூப்பிட்டார். அவர் வந்தார். அவரிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் ராத்திரி என்ன துவா செய்தீர்கள், இரவு என்ன துவா செய்தீர்கள்? அவர் சொன்னார், யார சொல்லலாம், முடிந்த அளவுக்கு தர்மம் கொடுங்கன்னு சொன்னீங்க, நானும் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தேன், ஏதாவது தர்மம் கொடுத்தலாண்டு ஒன்றுமே இல்லை. வீட்டுல போய் மனைவிட்ட கேட்டேன், ஏதாவது வச்சிருப்பியா? அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாம நம் வீட்டில் என்ன இருக்க போகிறது என்று சொன்னார்கள். இல்லை, பெண்கள் கொஞ்சம் சட்டினையும் பொட்டினையும் போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு, சிறுவாடு சேர்ப்பது என்று சொல்வார்கள், அப்படி எங்காவது போட்டு வைத்திருக்கலாம், அது இருந்தால் போதும். எனது அன்பு கணவரே அது கூட இல்லை என்று சொன்னார்கள். கடைசியில் வேறு வழி இல்லாம, நீ கடன் வாங்கி கொடுத்தாவது பின்னால் நம்ம கடத்தை அடைத்து விடுவோம், நாம் கடன் வாங்கி கொடுப்போம் என்று நான் ஓடினேன்.
ஓடி பார்த்து எனக்கு கடன் கொடுக்கிறவங்க எல்லாம் நீ கை வச்சுட்டாங்க. என்ன செய்வது? கை கிணவு கொள்கிறது. எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ன செய்வது? வேறு வழி இல்லாமல் சரி நீங்க வேலைக்கு போவாத அந்த ஒரு நாள் ஊதியம் கொடுக்கும் என்று முடிவு செய்து ஒவ்வொரு தோட்டமா ஏறி இறங்கினது மிச்சம். ஒருத்தன் கூட எனக்கு வேலை செய்ய வேலை தர தயாராக தண்ணீர் இறக்கிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், என்னவெல்லாமோ சொல்லி பார்த்து விட்டேன். யாருமே எனக்கு வேலை தருவதாக தயாராக. கடைசியில் ரொம்பவும் மனம் சோர்ந்தவனாக மாலை வழியில தூங்க போகின்ற பொழுது இறைவனிடத்தில் இருக்கிற வேண்டி ஒரு பிரார்த்தனை செஞ்சேன். யா அல்லாஹ், இந்த தபூக் யுத்தத்திற்கு எவ்வளவோ கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன், முடியல. என் கையில் ஒன்றுமே கடன் தருவோரும் யாரும் இல்லை, உழைத்துக் கொடுப்பதற்கும் என்னிடத்தில் ஒன்றுமே. எனவே ரப்பல் ஆலமீன் உன்னிடத்தில் ஒரு பிரார்த்தனை கேட்கிறார். இந்த தபூக் யுத்தத்திற்கு எந்தெந்த வீரர்கள் எல்லாம் சொல்கிறார்களோ இவர்கள் ஏதாவது எனக்கு தப்பு பண்ணிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், என்னை திட்டிருக்கலாம், என்னை ஏற்றிருக்கலாம், என்னை மானவங்கப்படுத்திருக்கலாம், என்னுடைய சொத்தை எடுத்திருக்கலாம், என்னுடைய பணத்தை எடுத்திருக்கலாம், ஏதாவது செஞ்சிருக்கலாம். அப்படி யாராவது எனக்கு செய்திருப்பார்கள் ஆனால் நான் அதை மன்னிக்கிறேன். என்னுடைய தர்மமா இது, அவர்களுக்கு நான் மன்னிக்கிறேன், இது என்னுடைய தர்மமா என்பதாக நான் துஆ செய்தேன். யா ரசூலல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் முஸத்திகுல் லைலா, இரவு தர்மம் கொடுத்தவரே உம்முடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நற்செய்தியாக என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்விடம் தனக்கு ஏற்படுகின்ற ஒரு தொடர்பை எப்படியெல்லாம் அந்த பெருமக்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணுகின்ற பொழுது ஏதாவது வகையிலே நாம் அல்லாஹ்வுக்கு தொடர்பு. ரமலான் நம்மிடத்தில் வந்து இந்த ரமலானிலே அல்லாஹ் நமக்கு கிடைக்கின்றான், அல்லாஹ் நமக்கு கிடைக்கின்றான். அப்படியானால் நாம் தொழுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு இந்த ரமலானின் மூலமாக ஒரு ஆன்மீக உணர்வு கிடைக்கிறது. நாம் தர்மம் கொடுக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கின்ற அந்த நிலை நமக்கு வருவதற்கு இந்த ரமலான் ஒரு சிறந்த கைகாரியமாக அமைந்துள்ளது. தக்வா என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான தொடர்பு கிடைப்பதற்கு ஒரு சிறந்த பாக்கியமாக அமைகிறது என்ற காரணத்தினால் இந்த ரமலானை நாம் சிறப்பிக்கக்கூடியவர்களாக அமைய வேண்டும். சிறப்பான இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய பல அறிவிப்புகளோடு சுப செய்திகளோடு வந்திருக்கக்கூடிய ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, கணியத்துக்குரிய பெருமக்களை சென்ற ஆண்டு போன்றே வெள்ளிக்கிழமை இரவாக இருக்கின்ற காரணத்தினால் சில சித்திரங்களை இந்த மஜ்லிஸை நாம் நிறைவு செய்வோம் என்று கேட்டு விளையாடுகிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.